அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு சொன்னா, கடந்த 3 நாட்களாக கோவையை உலுக்கிய மைவி3 ஆட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்பை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஆப் ஆனது ஏறக்குறைய ஒரு 50 லட்சம் பேரால யூஸ் பண்ணப்பட்டு வருது. இந்த நிறுவனத்து மேல ஒருத்தர் கேஸ் போட்டிருக்காரு. அது எதனால, அது யாருன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த நிறுவனத்தில் உள்ள நன்மைகளையும் தீமைகளையும் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் விஷயமா இந்த ஆப்போட டீடைல்ஸை பார்த்துருவோம். முதலாவதா என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி டெய்லி இந்த ஆப்ல 1 மணி நேரம் வீடியோ பார்த்தோம்னா நமக்கு 5 ரூபாய் தருவாங்க. அதுக்கப்புறமா நாம அதுல மெம்பர்ஷிப் வாங்கணும். மெம்பர்ஷிப் வாங்கணும் அப்படின்னு சொன்னா அதுல ஒரு 6 லெவல் இருக்கு. ஃபர்ஸ்ட் லெவல் ஆர்டினரி மெம்பர்ஷிப், செகண்ட் லெவல் பேசிக் மெம்பர்ஷிப், மூணாவது சில்வர் மெம்பர்ஷிப், நாலாவது கோல்டன் மெம்பர்ஷிப், அஞ்சாவது டைமண்ட் மெம்பர்ஷிப், ஆறாவது கிரவுன் மெம்பர்ஷிப். இது என்ன சொல்லுவாங்கன்னா ஓஎம், பிஎம், எஸ்எம், ஜிஎம், டிஎம், சிஎம் சொல்லுவாங்க. இதுக்கான முழு விவரத்தையும் பார்க்கலாம். எப்படின்னா ஆர்டினரி மெம்பர்ஷிப், ஆர்டினரி மெம்பர்ஷிப்னா ஒண்ணுமே கிடையாது. நீங்க ஆப்பை டவுன்லோட் பண்ணி ரேண்டமா யூஸ் பண்ணணும். ரேண்டமா யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா நீங்க டெய்லி 1 மணி நேரம் வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு 5 ரூபாய் கொடுக்கப்படும். அந்த 5 ரூபாயை நீங்க உங்க அக்கௌண்ட்டுக்கு வித்ட்ரா பண்ண முடியாது. அது 1 மாசம் மட்டும் தான் அந்த 5 ரூபாய் தருவாங்க. அந்த 5 ரூபாவை நீங்க வித்ட்ரா பண்ணி உங்க அக்கௌண்ட்டுக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க உங்களுக்கு கீழே ஒருத்தரை அதுல சேர்த்து விட்டுட்டு தான் அந்த 5 ரூபாயை நீங்க எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நீங்க பேசிக் மெம்பரா அதுல சேரணும் அப்படின்னு சொன்னா அதுல 350 ரூபாய் கட்டி ஒரு ஃபேஸ் கேர் பேக் ஒன்று வாங்கணும். அது வாங்கினீங்கன்னா அதுக்கு காம்ப்ளிமெண்டரியா உங்களுக்கு நீங்க டெய்லி வீடியோ பார்க்குற போது உங்களுக்கு 7 ரூபாய் உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகும். இத மாச கடைசியில நீங்க எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சில்வர் மெம்பர்ஷிப். சில்வர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொன்னா நீங்க 3060 ரூபாய் கட்டினீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஆயுர்வேதிக் கேப்சூல்ஸ் ஒரு பேக் கொடுக்குவாங்க. அதை நீங்க வாங்கிக்கினீங்க அப்படின்னு சொன்னா நீங்க டெய்லி 1 மணி நேரம் வீடியோ பார்த்தா உங்களுக்கு 12 ரூபாயில இருந்து 72 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு அமௌண்ட் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அதை நீங்க மந்த் எண்ட்ல வித்ட்ராவும் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்ததா கோல்டன் மெம்பர்ஷிப். கோல்டன் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொன்னா 30,060 ரூபாய் நீங்க கட்டினீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஆயுர்வேதிக் கேப்சூல்ஸ் 10 பேக் தருவாங்க. அதை வாங்கிக்கினீங்க அப்படின்னு சொன்னா நீங்க டெய்லி வீடியோ பார்க்கும் பொழுது உங்களுக்கு 120 ரூபாயில இருந்து 420 ரூபாய் வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்ததா டைமண்ட் மெம்பர்ஷிப். டைமண்ட் மெம்பர்ஷிப்ல நீங்க 60,660 ரூபாய் கட்டினீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஆயுர்வேதிக் கேப்சூல்ஸ் 20 பேக் தருவாங்க. 20 பேக் நீங்க வாங்கிக்கினீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு நீங்க டெய்லி வீடியோ பார்க்கும்போது 240 ரூபாயில இருந்து ரூபாய் 900 வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வருவதுதான் ரொம்ப முக்கியமான மெம்பர்ஷிப். இதுதான் சிஎம். சிஎம்னா பயப்படாதீங்க. சிஎம்னா கிரவுன் மெம்பர்ஷிப். கிரவுன் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்னா அதுல நீங்க 1,20,000 ரூபாய் கட்டினீங்க அப்படின்னு சொன்னா அப்போ உங்களுக்கு ஆயுர்வேதிக் கேப்சூல்ஸ் 30 பேக் தருவாங்க. 30 பேக் நீங்க வாங்குனீங்க அப்படின்னு சொன்னா அப்போ உங்களுக்கு ரூபாய் 480 இருந்து 1,800 வரைக்கும் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன 480 இருந்து 1,800 வரைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னு சொன்னா 480 இருந்து 1,800 வரைக்கும் நீங்க உங்களுக்கு கீழே எத்தனை பேர் சேர்த்து விடுறீங்களோ, சேர்த்து விட்டு ஆப் இன்ஸ்டால் பண்றது மட்டும் கிடையாது, நீங்க சேர்த்து விட்டவங்க அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஒருத்தருக்கு 300 ரூபாய் அப்படின்ற விகிதத்துல உங்களுக்கு அது 1,200 ரூபாய். ஒருத்தர் 10 பேர் மட்டும் தான் சேர்த்து விட முடியும். அதனால 1,800 ரூபாய் வரையும் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு பேரு தான் MLM சொல்லுவாங்க. அதாவது மல்டி லெவல் மார்க்கெட்டிங் சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், வீடியோ பார்த்ததுமே நமக்கு 480 ரூபாய் கொடுத்துருவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்ல. ஏன்னா நீங்க ஒவ்வொரு வீடியோவும் பார்க்க ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு 3 ரூபாய், 5 ரூபாய், 6 ரூபாய், 7 ரூபாய் இப்படின்ற விகிதத்துல தான் உங்களுக்கு ஆட் ஆயிட்டே இருக்கும். அதை நீங்க 1 மணி நேரம் உட்காந்து பார்க்கணும். ஆரம்பத்துல 1 மணி நேரமா ஆரம்பமாகிறது போக போக நாட்கள் ஆக 2 மணி நேரமா 3 மணி நேரமா கூட நீட்டிக்கிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ண வாடிக்கையாளர்கள் சொல்றாங்க. இப்போ நீங்க ஒண்ணு நினைக்கலாம், அது 1 மணி நேரமோ இல்ல 2 மணி நேரமோ இல்ல 3 மணி நேரமோ அதுல நமக்கு என்ன இருக்கு, ஒருவேளை நம்ம வீடியோ பிளே பண்ணி விட்டுட்டு கூட
நம்ம பாட்டுல நம்ம வேலையை செஞ்சுட்டு இருக்கலாம், வீடியோ அது பாட்டுல அது போயிட்டு இருக்கும். ஒரே நேரத்துல நம்ம வேலையை முடிஞ்சது, வீடியோவும் பார்த்தாச்சு, 480 ரூபாய் அமௌண்ட்டும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் நீங்க நினைக்கலாம். ஆனா அந்த இடத்துல தான் இந்த ஸ்டைல் பாண்டியோட ட்விஸ்டே இருக்குது. என்னன்னா அவங்க ஒரு வீடியோ பார்க்கும்போதும் ஒரு வீடியோக்கு நடுவுலையும் ஒரு ஓடிபி நம்பர்ன்றது உங்களுக்கு வரும். அந்த ஓடிபி நம்பரை நீங்க அதுல என்டர் பண்ணா மட்டும்தான் அடுத்த வீடியோ உங்களுக்கு வரும். நீங்க வீடியோ பாக்குறீங்களா இல்லையா அப்படின்றத அவங்க கண்காணிச்சுட்டே இருப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு ஏஐ போன்ற நிறைய சிஸ்டம்ஸ் இருக்கு, ஆட்டோமேட்டிக்கா ப்ளே பண்றதுக்கான நிறைய வழிகள் வந்துருச்சு. அதனால அவங்க இந்த ஒரு சிஸ்டத்தை நம்மளுக்கு ப்ரொவைட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்தியா முழுக்க இவங்களுக்கு 8000 ஆயுர்வேதிக் ஸ்டோர்ஸ் இருக்குன்னு சொல்லப்படுது. இன்னைக்கு சூழ்நிலையில இந்த நிறுவனத்துக்கு சுமார் 5 மில்லியன் வாடிக்கையாளர்கள் இருக்கிறாங்க. அதாவது 50 லட்சம் பேர் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நிறுவனம் கடந்த 3 வருஷமா இயங்கி வருது. 3 வருஷத்துல எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் கிடையாது, எந்த ஒரு பப்ளிசிட்டியும் கிடையாது. ஆனா கடந்த ஒரு 6 மாத காலமா இந்த ஆப் வந்துட்டு பயங்கரமான ப்ரோமோட் ஆயிட்டு இருக்கு. ஆனா கடந்த ஒரு வார காலமா இந்த ஆப்ன்றது மொத்த இந்தியாவுக்குமே தெரிஞ்சிடுச்சுன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு ரீச் கிடைச்சிருக்கு ஒரு 3 நாள்ல. எப்படி இந்த அளவுக்கு ரீச் ஆயிடுச்சுன்னு சொன்னா, பாமக கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர் ஒருவர் இந்த கம்பெனி மேல சந்தேகத்தின் அடிப்படையில கேஸ் போட்டிருக்காரு. என்ன சந்தேகம் அப்படின்னு சொன்னா, 50 லட்சம் வாடிக்கையாளர்களுக்கு நீங்க எப்படி காசு கொடுக்க முடியும், அதுக்கான அடிப்படை சோர்ஸ் என்ன இருக்கு உங்களுக்கு அப்படின்றதோட முழு விளக்கத்தையும் நீங்க தரணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஆர்பிஐ ரூல்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, ஆர்பிஐயோட அனுமதி இல்லாம எந்த ஒரு நிறுவனமும் எந்த ஒரு மக்கள் கிட்டையும் எந்த ஒரு டெபாசிட்டும் வாங்கக்கூடாது அப்படின்றத கட் அண்ட் ரேட்டா ஆர்பிஐயோட ரூல்ஸ் சொல்லுது. அதோட விளக்கத்தையும் கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த நிறுவனம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. நாங்க எந்தவித டெபாசிட்டும் வாங்கல, நாங்க எங்க ப்ராடக்ட சேல் பண்றோம், அந்த ப்ராடக்ட வாங்குறவங்களுக்காக காம்ப்ளிமெண்டரியா இந்த ஸ்கீமை நாங்க ப்ரொவைட் பண்றோம், அதனால நாங்க எந்த டெபாசிட்டும் வாங்கல அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம நாங்க எங்களோட டாக்குமெண்ட்ஸை காட்ட வேண்டியவங்களுக்கு காட்டிக்கிறோம், ரோட்ல போறவங்களுக்கெல்லாம் காட்டணுங்கிற அவசியம் எங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்றாரு. இப்போ அவர் சொல்றாரு நாங்க டெபாசிட் வாங்கல, எங்க ப்ராடக்ட்டை தான் சேல் பண்றோம் அப்படின்னு சொல்றது. அது முழுக்க முழுக்க ஒரு சப்பக்கட்டா தான் இருக்குது. ஏன்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி வந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங் கம்பெனி எல்லாமே அவங்க ஓனா இறங்கி அவங்களே ஒரு மார்க்கெட்டிங்க பண்ண மாட்டாங்க. ஒரு கம்பெனி மேல ஒரு கேஸ் போடப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா, நீங்க நியாயமானவங்கன்ற பட்சத்துல நீங்க உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு போயிட்டு கோர்ட்ல சப்மிட் பண்ணி, நாங்க எங்க கம்பெனி மேல எந்த தப்பும் கிடையாது அப்படின்றத நீங்க ப்ரூஃப் பண்ணி வெளியில வரணுமே தவிர, அதை விட்டுட்டு உங்களோட வாடிக்கையாளர் எல்லாம் கூட்டி ஒரு 10,000 பேரை கூட்டி ஒரு இடத்துல சேர்த்தி என் பவரை காமிக்கிறேன்னு சொல்லி கலவரம் பண்ண பாக்குறது எந்த விதத்திலயும் நியாயம் கிடையாது. ஆனா கேட்டா நாங்க கூட்டல அப்படின்னு சொல்லுவீங்க. நீங்க கூட்டத்தை கூட்டாம தன்னெழுச்சியா மக்கள் போராடுறதுக்கு இது என்ன அரசாங்க போராட்டமா? அறியாமையில இருக்கிற மக்கள் எங்க நாம போட்ட 1 லட்சம் போயிடுமோ அப்படின்ற பயத்துல அந்த இடத்துல உங்களுக்கு ஆதரவு தர்ற மாதிரி போராடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேற வழி இல்லை. உங்க கம்பெனிக்கு நீங்க தானே அத்தாரிட்டி, நீங்க தானே போராடணும். அதை விட்டுட்டு பொதுமக்களை கொண்டு போராடுறது எந்த விதத்துல நியாயம்? அப்படி அவங்க எம்எல்எம் கம்பெனியா இல்லாத பட்சத்துல அவங்களோட ப்ராடக்டையும் அவங்களோட கம்பெனியும் அவங்களே ப்ரோமோட் பண்ண வேண்டியது தானே. இன்னைக்கு போன்பே, கூகுள் பே இந்த மாதிரி கம்பெனிங்கெல்லாம் அவங்களோட எம்ப்ளாயிஸே அவங்க பேமெண்ட் கொடுத்து அவங்க கம்பெனியை நம்ம கிட்ட கொண்டு சேர்க்கிறாங்க. ஆனா இவங்க அப்படி செய்யறாங்களான்னு பார்த்தா அப்படி செய்யல. என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, ஒருத்தர் அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்றாங்கன்னா அவங்களுக்கு சில ஸ்கீம் கொடுத்து அவங்க மூலியமா 10 பேரை சேர்க்க வைக்கிறாங்க. அப்படி அவங்க மூலியமா சேர்ந்து ஒரு பிரமிடா இது உருவாகி நிக்குது. பொதுவா இந்த மாதிரி கம்பெனிகளோட ஃபவுண்டர்ஸ் எல்லாம் எல்லாருமே வேற கண்ட்ரில தான், ஃபாரின்ல இருந்து தான் இவங்களை மூவ் பண்ணுவாங்க. இங்க நம்ம கண்ணுக்கு தெரியறவங்க அவங்களோட பினாமியா தான் இங்க செயல்பட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்துல ஒரு 5,000 கோடியோ இல்ல 10,000 கோடியோ சேர்ந்து மக்களுக்கு இதை திரும்பி கொடுக்கவே முடியல அப்படின்ற பட்சம் வரும்போது அந்த வெளிநாட்டுல இருக்கிற ஃபவுண்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்க அப்ஸ்டாண்டிங் ஆயிடுவாங்க. இங்க இருக்கிற பினாமி ஜெயிலுக்கு போயிடுவாங்க. ஆனா அதை நம்பி காசு போட்ட மக்கள் நடுத்தெருவுக்கு வந்துருவாங்க. இதுதான் நம்ம இந்தியால இதுவரைக்கும் நடந்த எம்எல்எம் கம்பெனிகளோட வரலாறு. இது தடவை கிடையாது, இது ஒன்னும் தமிழ்நாட்டுக்கு புதுசும் கிடையாது. ரீசெண்டா கூட இதே போல ஆருத்ரான்ற ஒரு பெரிய மோசடி நடந்ததை நம்ம எல்லாரும் பார்த்தோம். அதனால பாமக வழக்கறிஞர் இந்த கம்பெனி மேல கேஸ் போட்டது சரியா தப்புன்னு பார்த்தோம்னா அது மிக சரியான ஒரு செயல்னு தான் நம்ம பார்க்கணும். ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்படி ஒரு கேஸ் போட்டதுனால அந்த கம்பெனி
தன்னோட உண்மைத்தன்மையை நிரூபிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இதை அமையும். இந்த நேரத்துல அவங்களுக்கு ஒரு பயம் வந்திருக்கும். நாம தவறே செய்யாம ஆக்டிவா இருக்கும் போதே இந்த அளவுக்கு ஒரு அலிகன்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொன்னா நாம ஏமாத்தணும்னு நினைச்சா என்ன நடக்கும் அப்படின்றது ஒரு பயம் வந்திருக்கும். இன்னொன்னு என்னன்னா, பொதுமக்களுக்கும் ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கும். நாம பணம் முதலீடு பண்ணியிருக்கிற ஒரு கம்பெனி ஜென்யூனா இருக்குதா இல்ல அது ஒரு மோசடி கம்பெனியா அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு மக்களுக்கு வந்திருக்கு. ஒருவேளை அந்த கம்பெனி தன்னோட நம்பகத்தன்மையை கோர்ட்ல நிரூபிச்சிட்டாலோ இல்ல மக்கள் முன்னாடி நிரூபிச்சிட்டாலோ அதுல பணம் முதலீடு பண்ணியிருக்கிற மக்கள் அனைவரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதுக்காக தான் நாம என்ன சொல்றோம்னா, மற்றவர்கள் இதை பேசுறதை விட அதுல லட்சக்கணக்கில் பணம் முதலீடு பண்ணியிருக்கிற மக்களாகிய நீங்கள் கேளுங்க. எதனால நீங்க கோர்ட்டுக்கு போக மாட்டேங்கிறீங்க, எதனால நீங்க டாக்குமெண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்றத நீங்க கேளுங்க. இந்த கேஸ் ஆயிருக்குதுன்றதுனால இதுல பணம் போட்ட மக்கள் எந்த விதத்திலையும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு பார்த்தா, பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர்னு சொல்லுவாங்க. வருமுன் காப்பதே சிறந்ததுன்னு சொல்லுவாங்க. அந்த கம்பெனியை சரி செய்யறதுக்கான ப்ராசஸ் தான் இது அப்படின்ட்டு நீங்க நினைச்சுக்கோங்க. யாரும் பயப்பட தேவையில்லை. இது போன்ற மார்க்கெட்டிங் கம்பெனிகளை பத்தி நம்மளோட கருத்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு விஷயத்த நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். என்னன்னா, இந்த உலகம் தோன்றி பல லட்சம் வருஷங்களா இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் இந்த உலகத்துல நடந்த எல்லா கட்டமைப்புக்கும் மனிதனோட உழைப்பு மட்டும்தான் காரணமா இருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னா, மனிதனோட உழைப்பு இல்லாம எந்த ஒரு கட்டமைப்பும் நடக்காது. இது போல எல்லா நாட்டிலையும் நாங்க வீட்டுல இருந்து வீடியோ பார்த்தபடியே நாங்க சம்பாதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வீட்டுல உக்காந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா இந்த உலகம் அடுத்த கட்டத்துக்கு நகரவே நகராது. அந்த இடத்துலயே ஸ்டக் ஆகி நின்றோம். மனிதன் உழைக்காம வீட்டுல உக்காந்து வீடியோ பார்த்தபடியே நான் சம்பாதிக்கிறேன்னு சொல்லி உக்காந்துட்டேன்னா அந்த நாடு முன்னேறவே முன்னேறாது. அதனால மனிதனின் உழைப்பே இந்த உலகத்தின் எதிர்காலம் அப்படின்றத நாம புரிஞ்சுக்கணும். நன்றி, நன்றி, நன்றி.